இந்த நாளிலும் கூட आज के दिन भी ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே प्रभु उनके वचन से அல்லேலூயா हालेलुया வார்த்தையினால தான் எல்லாத்தையும் படைச்சாரு. वचन से ही सारे सृष्टि हुआ है. அவர்தான் வார்த்தையாகிய தெய்வம். वही वचन है. ஆதியிலே வார்த்தை இருந்தது. आदि में वचन था. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. और वह वचन ही प्रभु था. அது மாம்சமாகி वो मांस बनकर மனுஷனாக நம்ம உலகத்துல வந்தது. मनुष्य बनकर इस दुनिया में आया. हालेलुया. हालेलुया. இப்போ ஆவியாகிய தேவன் आत्मिक परमेश्वर வார்த்தை अனுப்பி நம்மளை விடுதலையாக்குறார். वचन बेचकर छुटकारा दिया. வார்த்தையினாலே நம்மோடு கூட பேசுகிறார். वचन के द्वारा आपसे बात किया. இந்த நாள் செய்திக்காக आज के दिन भी समाचार के लिए ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கும்படியாக प्रभु वचन देने के लिए எங்களை அர்ப்பணிக்கிறோம். हमें अर्पण करते हैं. ஹalleluya. हालेलुया. எங்களோடு கூட நீர் பேசுவீராக. हमसे आप बात कीजिए. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह से प्रार्थना करते हैं अच्छे पिता. आमेन. 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 ஆதியாகமம் उत्पत्ति 2வது அதிகாரம். उत्पत्ति 2 में ஆதியாகமம் 3வது அதிகாரம். उत्पत्ति 3 9ஆம் வசனம். 3:9 அது பைபிள் எடுமா. ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 9 पढ़ी. तब यहोवा परमेश्वर ने पुकार कर कहा, आदम से पूछा, तू कहाँ है? तू कहाँ है? तू कहाँ है? ஆதாமே हे आदम நீ எங்கே இருக்கிறாய்? तू कहाँ है? ஹalleluya. हालेलुया. மேத்யூவே நீ எங்கே இருக்கிறாய்? मैथ्यू तू कहाँ है? சாந்தராஜ் शांतराज நீ எங்கே இருக்கிறாய்? आप कहाँ हो? ஹalleluya. हालेलुया. மனுஷனாக मनुष्य के रूप ஆதாமை முதலாவது படைத்தார். आदम को पहला बनाया गया था. அவ்வளவு சந்தோஷம். बहुत खुशी थी. ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில हर एक दिन सुबह के ठंडक मौसम में அவனோடு கூட பேச தோட்டத்துக்கு வருவார். उसके साथ बात करने के लिए वो बगीचे में आता है. ஆனா ஒரு நாள் लेकिन एक दिन ஆளை காணல. उसे नहीं ढूंढ पाया. ஒரு நாள் ஆளை காணல. एक दिन वो नहीं मिल रहा था. பேர் சொல்லி கூப்பிடுகிறார். नाम से बुलाया, ஆதாமே हे आदम तू कहाँ है? நீ எங்கே இருக்கிறாய்? तू कहाँ है? ஆதாமை கூப்பிட்டார். आदम को बुलाया, நீ எங்கே இருக்கிறாய்? तू कहाँ है? ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு நம்ம உலகத்துல आज हम इस दुनिया में ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை, हर एक व्यक्ति को ये वचन आता है, நீ எங்கே இருக்கிறாய்? तुम कहाँ हो? சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग बोलते हैं, நான் வேலையில இருக்கிறேன், मैं काम पे हूँ, நான் படிப்புல இருக்கிறேன், मैं पढ़ाई में हूँ, நான் உலகத்துல இருக்கேன், मैं दुनिया में हूँ, நான் மாம்சத்துல இருக்கிறேன், मैं मांस में हूँ, நான் பிசாசோட இருக்கிறேன். मैं शैतान के साथ हूँ. நீ எங்கே இருக்கிறாய்? तुम कहाँ हो? நம்முடைய வாழ்க்கையில அதிகமான நேரம் நான் யாரோட இருக்கிறேன்? वो वचन में ज्यादा इस दुनिया में किसके साथ मैं रहता हूँ? நமக்கு என்னென்ன சோதனைகள்லாம் வருது? हमें कौन सी चुनौतियाँ परीक्षा आती है? நம்முடைய கண்களை திறந்து பார்க்கும்போது हमारे आँख खुलते समय நமக்கு எதெல்லாம் பெஸ்டா தெரியுது? हमें जो भी चीज उत्तम दिखती है. சிலவங்களுக்கு நல்ல விதவிதமான சாப்பாடு அப்படியே, कुछ लोगों को एकदम बहुत खाना जो अलग अलग प्रकार के खाने देखने से बहुत खुशी मिलती है. சிலவங்களுக்கு துணியை பார்க்கும்போது விதவிதமா போடணும்னு ஆசையா இருக்கு. कुछ लोगों को अलग अलग विभिन्न कपड़े देख के बहुत खुशी होती है. ஆமென். हालेलुया. சிலருக்கு தங்கம், किसी किसी को सोना में ज्यादा खुशी வெள்ளி, मिलती है, चांदी வைரம், में, डायमंड பணம், में, पैसों में ரொம்ப வெளியேறப்பட்டதா தெரியுது. बहुत बहुमूल्य लगती है. சிலருக்கு உலக மனிதர்கள், और कुछ लोगों को दुनिया के लोग, மனுஷர்கள் பிரியமா தெரியுது. मनुष्य से बहुत ज्यादा प्रेम होती है. சிலவங்களுக்கு நிறைய லேண்ட், சொத்து, காரு, பங்களா, कुछ लोगों को जायदाद, पैसे, गाड़ी, बंगलो से प्यार होती है. அல்லேலூயா. हालेलुया. சிலவங்களுக்கு அவங்க படிப்பு, அறிவு, ஞானம்,
போஸ்டிங்கு, பவர், और कुछ लोगों को அந்தஸ்து, और कुछ लोगों को ज्यादा पद, पढ़ाई लिखाई और पोस्ट में रहना, ऊंचे पद में जाने का प्रेम होती है। சிலவங்களுக்கு பிசாசு கிட்ட போனாலும் பரவாயில்ல, எனக்கு உடனே பெரிய ஆளா பணக்காரருக்கு என்ன வழி இருக்குது. कुछ लोगों को शैतान के पास जाऊंगा चलेगा, लेकिन छोटे रास्ते में बड़ा व्यक्ति बनना है। எங்கேயாவது शॉर्टकट में கொள்ளை बड़ा அடிக்கலாமா, इंसान, कहाँ चोरी करूं, ஏதாவது கொலை பண்ணலாமா, किसी को मारूं, ஏதாவது ஷார்ட்கட்ல போலாமா, किसी शॉर्टकट में कैसे बड़ा बनूं, இல்லனா ஏதாவது ஜாது டோனக் பண்ணலாமா. या फिर कुछ जादू टोना मंत्र तंत्र करेंगे। இப்படிப்பட்ட பலவிதமான இச்சையினாலே அவங்க பார்வையில ஓடிட்டு இருக்காங்க. ऐसे विभिन्न अभिलाषाओं के कारण, लत के कारण वो जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பார்வைக்கு அது வெளியேறப்பட்டதா தெரியுது. हमारे नजरों में वो बहुमूल्य दिखता है, ஆகவே தான் அதுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றோம். इसीलिए उसको बहुत समय देते हैं, हम அதிகமான டைம் அதுக்கு கொடுக்குறோம். बहुत समय देते हैं। கண்கள் அப்படியே ஐயோ, हमारे आंख नजर में क्या आते हैं, हाय मेरे पास। ஹல்லேலூயா. हालेलुया। மனுஷன் தேடுறான், ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான். मनुष्य ढूंढता है, भागता है, भागते ही रहता है। அது இவனை விரட்டுதா இல்ல இவன் அதை விரட்டுறான்னு தெரியல, ஓடிக்கிட்டே இருக்கான். वो इसकी पीछा करता है कि ये उसकी पीछा करते हैं, हमें नहीं पता, लेकिन भागते रहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா लेकिन நம்ம தேவன் हमारा परमेश्वर நம்மளை தேடி வந்து हमें ढूंढ कर आए हैं। எங்கப்பா இருக்கிறா, तू कहाँ है, அவருக்கு என்ன வஞ்ச, उसको क्या चाहत है, என்னுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் मेरे साय से बनाया गया இந்த मनुष्य, வானத்தையும் பூமியும் 7 நாள்ல எல்லாத்தையும் படைச்சு பிடிச்சிட்டாரு. इस आसमान पृथ्वी 7 दिनों में सारी सृष्टि हो गया। எல்லாத்தையும் सारी படைச்சிட்டு चीजों को सृष्टि करने के बाद ஆண்டவர் யார किसे ढूंढा, ஆளுக பண்ண உண்டாக்குனாரு, किसको राज करने दिया था, அதான் மனுஷனுக்கு கொடுத்தார். आदम को, मनुष्य को दिया था। ஹல்லேலூயா. हालेलुया। கொடுத்தார். दिया। ஆமென். हालेलुया। இந்த மனுஷனை ये मनुष्य क्या किया, இவன் ஒவ்வொரு நாளும் பண்ற ஆக்டிவிட்டியை பார்த்து हर एक दिन जो ये काम करता है उसे देखकर இதை பண்படுத்தவும், इसे खेती करना, मतलब ठीक இதை करना, பாதுகாக்க, इसे देखभाल करना, அதை பெயர் வைக்க उसका नाम रखना, ஆண்டவர் அழகா வேலை बहुत கொடுத்துருக்காரு. खूबसूरती से सारे काम दिया था। ஹல்லேலூயா. हालेलुया। அவ்வளவு வாஞ்சியோடு அவனை பார்க்க வராரு. उसमें चाहत से वो प्रभु देखने आता है ஆனா அந்த आदम को, மனுஷன் எங்க இருக்கான், लेकिन वो आदम कहाँ पर है, ஒளிந்து கொண்டிருக்கிறான். छुपा हुआ है। ஹல்லேலூயா. எதை நினைக்கிறான், किसे बहुमूल्य सोचता है, அதனாலதான் ஆண்டவர் விட்டு ஒளிறான். इसीलिए वो प्रभु को छोड़कर भागा। ஹல்லேலூயா. हालेलुया। சில நேரங்கள்ல कई कुछ சின்ன दिनों வயசுல में, छोटे जब हम 55 में थे, தம்பி அண்ணன் அவ்வளவு பாசமா இருப்பாங்க. भाई बहन मतलब उतना प्रेम से रहते हैं, சித்தப்பா மாமா எல்லாம் ரொம்ப பாசமா தெரியும். छोटे पापा बड़े पापा से बहुत प्रेम होती है। கொஞ்ச நாள் ஆக, थोड़े दिन जाते जाते, கொஞ்சம் படிப்பு ஜாஸ்தி ஆக, थोड़ा पढ़ाई ज्यादा होने से, பணம் ஜாஸ்தி கையில வர, पैसे ज्यादा हाथ में आने ஒரு से, அந்தஸ்து ஸ்டேட்டஸ் மேல வர வர एक पद और एक अच्छे स्थल में पहुंचने के बाद அவனுடைய பார்வைக்கு இவங்கெல்லாம் ஒரு மனுஷனாவே தெரியல. उसकी नजर में ये सब इंसान व्यक्ति ही नहीं लगता है, ஹல்லேலூயா. அவன் பார்வையிலே தெரியும். उसके नजरिया से ही दिखता है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட காரியங்கள் ऐसे कार्य அந்த அன்பு இல்லாம ஒதுங்க செய்யுது. उसे प्रेम से बाहर निकाल देता है சொத்து, मनुष्य को। பணம், जायदाद, पैसा और रिश्ता, சகோதர சிநேகிதம் வந்துச்சுன்னா भाई भाई का जो भाईचारा है, சிலவங்களுக்கு சகோதர சிநேகிதமே வராது. कोई कोई तो भाईचारा आता ही नहीं है, பணம் தான் பெருசா தெரியும். पैसा ही बड़ा दिखता है, அதனால அவங்க முகம் எப்படி மாறிடும், इसीलिए उनका चेहरा कैसा बदलता है, ரொம்ப கடுசாயிரும். बहुत कड़वा हो जाता है। அதே ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சாதாரண லெவல்ல இருக்கும்போது वही व्यक्ति बहुत मुश्किल से गुजरते थे, हम बहुत साधारण व्यक्ति जब थे, அவங்க வீட்டுல ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அவங்க வீட்டுக்கு போனா அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சத்துல அவ்வளவு சந்தோஷத்தோட பரிமாறிப்பாங்க. उनके घर में जब हम जाते थे बहुत कमियां में उतना भरपूरी से हमारा प्यार कर दिखाते थे। சாதாரண ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருப்போம், साधारण खाना खाए होंगे, அந்த சாதாரண ஒரு உணவு இருக்கும். बहुत साधारण खाना होती है, ஆனா அவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும், लेकिन वो प्रेम और वो सब वो जो बुलावट होती है, वो कितना कोटि देगा तो भी उसका तुलना नहीं कर सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவ்வளவு விலையேறப்பட்ட அன்பா இருக்கும். उतना बहुमूल्य प्रेम दिखाते हैं। அதே இடத்துல वही जगह पर பணம் நிறைய வந்த பிறகு போனீங்கன்னா पैसा ज्यादा आने के बाद यदि आप जाओगे तो விலையேறப்பட்ட திங்ஸ் வரும் உங்களை, बहुमूल्य चीज आएगा आपको खाने पीने के ஆனா लिए, அவங்களுடைய இருதயத்தை பாத்தீங்கன்னா लेकिन उनका हृदय को आप जब देखोगे அந்த அன்பு இருக்காது. वो पहले वाला प्रेम नहीं होता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு செகண்ட்ல கடையில வாங்கி கொண்டு கொடுத்துருவாங்க. एक सेकंड में दुकान से लेके दे देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அது நல்லா இருக்குதோ அவனுக்கு வயித்துக்கு கெட்டு போதோ அது தெரியாது. वो अच्छा है बुरा है, ஆனா நிறைய விலை கொடுத்து வாங்கிருப்பாங்க. बहुत मोल लेके खरीद के लेके आ जाते हैं। हालेलुया। हालेलुया। ஆனா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த விருந்துல ஒரு பெரிய அன்பு தெரியாது. लेकिन वो जो
हारने समय उतना वो प्रेम नहीं दिखता है पहले जैसा। ஹalleluya. हालेलुया। சில ஊர்ல கிராமத்துக்குலாம் நம்ம போகும்போது कभी कभार गांव में हम जाते हैं तो பெரிய வெளியேற பெற்றவங்களா சில சின்ன குடும்பங்கள் காட்டுற அன்பை பார்க்க முடியும். वो छोटे छोटे परिवार में यदि आप जाओगे तो उतना प्रेम आपको उसमें दिखेगा। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் ये सब चीजें இல்ல. अभी नहीं है। இதுக்கு காரணம் என்ன? इसका कारण क्या है? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது? क्यों ऐसा परिस्थिति आता है? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது? क्यों ऐसा परिस्थिति आता है? இப்ப நான் சொல்றது எல்லாத்துக்கும் நல்லா புரியுது அப்படிதானே சிச்சுவேஷன்? अब मैं जो बता रही हूँ सबको समझ आ रहा है ना? இங்க अभी நம்ம ஆண்டவர் हमारा परमेश्वर தாம் படைத்த மனிதனுக்கு हमने जो बनाया मनुष्य को என்ன தேவையோ क्या जरूरत है அதை என்ன அழகா பண்ணிருக்காரு. वो बहुत अच्छा रीति से वो बनाकर அதை दिया பண்ணக்கு அப்புறம் கூட बनाकर देने के बाद भी அறியாமையினால अज्ञानता के அறிவில்லாமையினால कारण अज्ञानता के कारण உலக வார்த்தையினாலே दुनिया के वचनों பிசாசு के कारण தந்திரத்தினாலே शैतान के तंत्र के कारण தேவனுடைய வார்த்தையை மறந்து प्रभु के वचन को भूलकर உலகத்திற்கு செவி கொடுத்து दुनिया को अपने कान दिए கீழ்ப்படியாமை வந்து आज्ञा पालन अंदर आया அவனை தேவனை விட்டு ஓட செய்கிறது. आज्ञा पालन नहीं किया तो वो प्रभु से उसे दूर भगाता है। ஹalleluya. हालेलुया। மூன்றாம் அதிகாரத்துல तीसरा अध्याय में 1ஆம் வசனத்தை படிங்க. तीसरा अध्याय में पहला वचन அங்கதான் இன்ட்ரோடக்ஷன் ஆறார் ஒருத்தர். उसमें ही इंट्रोड्यूस होता है एक व्यक्ति। हाँ, தேவனாகிய கர்த்தர் यहोवा परमेश्वर ने உண்டாக்கின சகல जितने बनाया पशु காட்டு ஜீவ जितने पशु पक्षियां बनाए उस सब से ஜீவராசிகளை பார்க்கிலும் सभी पशु पक्षियों से बढ़कर சர்ப்பமானது एक सर्प தந்திரமுள்ளதாய் இருந்தது. वो धूर्त था அது ஸ்திரீயை நோக்கி और उसने स्त्री से कहा நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் कि तुम वाटिका के सारे वृक्ष को फल கனிகையும் और फल को புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ न என்றது. खाना करके परमेश्वर ने कहा है क्या? ஹalleluya. எங்க பிடிக்கிறான் பாத்தீங்களா? कहाँ पकड़ता है इसे? அவனை பற்றி இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுத்துருக்கு? उससे उसका इंट्रोडक्शन कैसा दिया है? அவன் மிருகம் वो एक जानवर है, தந்திரமுள்ள மிருகம். बहुत तंत्र से भरा हुआ सर्प है। சில பிள்ளைங்க ஸ்கூல்ல நீங்க பாப்பீங்க, कुछ बच्चों को आप स्कूल में देखते हैं, என்ன தப்பு நடந்தாலும் அந்த பிள்ளை மாட்டாது. कुछ भी गलती हुए लेकिन वो बच्चे ஆனா फंसते नहीं எல்லாத்தையும் हैं। தூண்டி விட்டுட்டு அமைதியா நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்து. सभी को चढ़ाकर वो बच्चा आराम से बैठा रहेगा। எனக்கு ஒண்ணுமே தெரியாத அழகா ஆக்ஷன் பண்ணும். मुझे तो कुछ पता ही नहीं है करके बैठ जाएगा, இல்லனா எவன் மேலயா தூக்கி பழைய போட்டுரும். या किसी के ऊपर इल्जाम लगा के बैठ जाएगा। நம்ம ஆளு ஷேக் ஆகி நிப்பான். அப்படி என்னடா நடந்துச்சு? हमारा बच्चा एकदम हिला हुआ खड़ा रहेगा, अभी क्या हुआ अभी करके। மாட்டிட்டு பாம்போல தண்டனை வாங்கிட்டு நிக்கும். फंस कर ऐसे चेहरे उतार कर वो दंड भी लेकर आता है। சர்ப்பமானது जो सर्प है பொந்துக்குள்ள போச்சுனாக்கி जब अपने जगह पर अपने होल में जा रहा है ना, होल में जब जाता है, खड्डे के अंदर जब जाता है, பாம்பு அந்த ஓட்டைக்குள்ள போச்சுனா जब अपने होल के अंदर जाता है वो அப்படியே முட்டாள் மாதிரி உள்ள போகாது. ऐसे ही मूर्ख जैसा सिर को अंदर ही लेके ऐसे पूरा अंदर नहीं लेता है, உள்ள போற மாதிரி போயிட்டு தலையை வெளியே நீட்டிட்டு अंदर जाते ही तुरंत वो सिर बाहर आ जाएगा, தலையை வெளியே வச்சிருக்கோம், सिर बाहर रहेगा அப்புறம் உள்ள இழுக்கும் வாளை. और आराम से अपने पूंछ को ரொம்ப சேஃப்டியா இருக்கும். अंदर खींचेगा, बहुत चौकन्ना रहता है। யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ணா சடனா போட்டுரும். किसी ने अटैक करना तो तुरंत ऐसे இந்த உலகத்து மக்கள் लगा देते। इस दुनिया के लोग भी பிசாசின் கிரியை உள்ள காரியங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா शैतान की பண்ணுவாங்க. क्रिया के कार्य बहुत तंत्र से करते हैं। ஹalleluya. हालेलुया। ஆனா என் ஜனங்கள் लेकिन हमारे लोग அறிவில்லாமலே சங்காரம் ஆகிறார்கள். अज्ञानी है, इसके लिए नाश होते हैं। நல்லது கெட்டது அறியாது. अच्छाई बुराई में नहीं फर्क नहीं परख கண்டதை सकते। காட்சி கொண்டதை கோலன்னு ஓடிட்டு जो देखा है वही है, जो किया है वही है करके वो சிம்சன் சொன்ன மாதிரி जैसे सिमसोन ने कहा था, தாய் தகப்பன் சொல்லுவாங்க, டேய் இது உனக்கு நல்லது கிடையாது, सैमसंग ने जैसा कहा था, उसके पिता बोलता अरे ये लड़की तेरे लिए सही नहीं है, உன் மேல விசேஷ அழைப்பு இருக்கு, तेरे अंदर एक विशेषित अभिषेक है, நீ வந்து நியாயம் தீர்க்கிறவன். तुम राज करने के लिए पैदा हुआ है। ஹalleluya. हालेलुया। ஆனா அவன் சொல்லுவான், लेकिन वो कहता है இல்ல எனக்கு இவள் என் பார்வைக்கு அழகாக नहीं, பட்டாள். ये मेरी नजर में खूबसूरत दिखती है। ஹalleluya. हालेलुया। அதுக்கப்புறம் என்னாச்சு? उसके बाद क्या हुआ? அந்த கண்ணே புடுங்கப்பட்டு குருடனா மாவாட்ட வேண்டிய वो சூழ்நிலை. आंख ही निकाल कर उसको चक्की पीसने लगा दिए थे। ஹalleluya. हालेलुया। இவன் பார்வைக்கு इसकी नजर में அது சரியா பட்டுச்சு. वो सही लगा था। ஹalleluya. हालेलुया। நீதிமொழிகள்ல नीति वचन में 16வது அதிகாரம் नीति वचन 16 மனுஷனுடைய வழிகள் எல்லாம் मनुष्य के सारे चाल चलन அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், अपनी दृष्टि में पवित्र ठहरता है।
கர்த்தரோ परंतु यहोवा ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். मन को तोलता है। அல்லேலூயா. हालेलुया। என் பார்வைக்கு मेरे नजर में எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். मैं सब सही करता हूँ, நான் பண்றதெல்லாம் கரெக்ட் मैं பார்த்துருக்கேன். जो भी करता हूँ सही करता हूँ, ஆனா ஆண்டவர் உள்ளத்தை लेकिन பார்க்கிறார். प्रभु के दृष्टि में वो உனக்கு हृदय பின்னால को देखता है। என்ன ஒரு ஸ்பிரிட் இருக்கு? तेरे पीछे कौन सा स्पिरिट है, कौन सा சிலருடைய आत्मा அன்பு है। கூட பின்னால சுயநலமா இருக்கும். किसी किसी के प्रेम भी திடீர்னு खुदगर्ज से होता है। சுத்தவானா இருக்கணும். हम पवित्र होना चाहिए। கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் प्रभु के पवित्र लोग, அது என்னவா இருந்தாலும் பரிசுத்தவான்களா இருக்கட்டும், அவங்களுடைய மரணமா இருக்கட்டும், கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். पवित्र व्यक्ति का मृत्यु प्रभु के नजर में बहुमूल्य है। ஹalleluya. हालेलुया। வழிகளெல்லாம் பார்க்கிறார். और पूरे रास्ते को देखता है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர். मनुष्य ऐसा, प्रभु ऐसा देखता है। ஆனா நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? हमारा नजर कैसा रहता है? நம்முடைய பார்வை எல்லாம் கரெக்டா இருக்கும். हमारे नजर में हम ठीक है। उसके बाद क्या किया? இந்த ஜனங்களுக்கு இந்த மனுஷனும் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கியாச்சு. इस दुनिया में इस मनुष्य को स्त्री और पुरुष में बनाया था परमेश्वर ने। ஹalleluya. हालेलुया। இவங்களுக்கு நான் என்ன சாப்பாடு கொடுக்க? इनको मैं क्या खाना दूंगा? இவனுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? इनके लिए प्रभु ने क्या किया? 2ஆம் அதிகாரத்துல दूसरा अध्याय उत्पत्ति, உற்பத்தி 2ஆம் அதிகாரத்துல उत्पत्ति दूसरा अध्याय 9वां वचन। और यहोवा परमेश्वर ने भूमि से सभी भांति के वृक्ष जो देखने में मनोहर और जिनके फल खाने में अच्छे हैं उगाए, और वाटिका के बीच में जीवन का वृक्ष और भले या बुरे का ज्ञान के वृक्ष को भी लगाया था। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் परमेश्वर மனுஷனை படைக்க முன்னாடியே எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. मनुष्य को बनाने से पहले सबको उत्पन्न किया था। ஹalleluya. हालेलुया। அதுக்கப்புறம் उसके बाद அவனுக்காக நீர் ஊற்றுகளை उसके நதிகளை लिए नदियां बनाया, நாலோ பக்கத்துல நதிகள் ஓடுற மாதிரி பண்றாரு. चारों ओर नदी बनाया। தோட்டத்துல बागीचा में அப்படியே பனிகள்லாம் அப்படியே மலைகள்லாம் பெய்ய வச்சு बागीचा में बारिश बरसाया। தேவனுடைய கர்த்தருக்கு அழகும் புசிப்பும் நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ और விருட்சத்தை प्रभु ने जो खूबसूरती के लिए भी फल बनाया, फूल बनाया, और खाने के लिए भी फल फूल बनाया। ஹalleluya. हालेलुया। பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். और भूमि से उत्पन्न किया। கர்த்தருடைய பார்வைக்கு அழகும் புசிப்பதுக்கு நலமுள்ள प्रभु के नजरिए में देखने में भी और खाने में भी சகலவித जो अच्छा है, விருட்சங்களும் सारे वृक्ष தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் बागीचा के बीच में अच्छा मतलब जीव விருட்சம் जीवन का वृक्ष நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில முளைக்க और பண்ணினார். भलाई बुराई का ज्ञान देने का वृक्ष भी। हालेलुया। हालेलुया। ஆண்டவர் ஏற்கனவே ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான எல்லா பழங்களையும் உண்டாக்கிட்டார். प्रभु पहले ही बहुत खूबसूरत மரணமே இல்லாத ஜீவ விருட்சத்தையும் உண்டாக்கிட்டார். और मृत्यु ही नहीं होने वाला जीवन का वृक्ष भी யாருக்காக? रख दिया। किसके लिए? மனுஷனுக்காக. मनुष्य के लिए। ஆனா लेकिन இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க கூடாதுன்னு ये சொல்லிட்டார். भलाई बुराई जो परखने वाली जो पेड़ से फल नहीं खाना बोला था। ஆனா பிசாசு என்ன பண்றான்? लेकिन शैतान ने क्या किया? தந்திரம் உள்ளவன் என்ன சொல்றான்? वो तंत्र है, இத उसने क्या புசிக்க किया? வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? इससे खाना नहीं करके कहा था क्या परमेश्वर ने? 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? तीसरा वचन में क्या लिखा है? முதல் வசனம், पहला वचन, சர்ப்பமானது மகா தந்திரம் உள்ளது. सर्प बहुत तंत्र से है। அவன் யார்கிட்ட கான்வர்சேஷன் பண்றான்? वो किससे बातचीत करता है? ஏவாள்கிட்ட. अपनी पत्नी से, हालेलुया। हव्वा से। हालेलुया। ஆதாமும் ஏவாளுமா உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷன் आदम और हव्वा के द्वारा बनाया அவர்கள் गया मनुष्य தனிமை இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாக்கி அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஏவாளை மனுஷியாக கொடுத்தான். आदम अकेले रहना सही नहीं करके उसके अंदर से एक हव्वा को उसने बनाया था। ஆதாமோட வேலை என்னது? आदम का काम क्या था? தோட்டத்துல உட்கார்ந்து நல்லா அவன் கொடுத்த டியூட்டியை பண்ணிட்டு இருக்கான். बागीचे में बैठकर जो काम दिया था वो कर रहा था। ஆதாமுடைய வேலை தான் ஏவாளையும் பாதுகாக்கணும். आदम का काम ही हव्वा को भी देखभाल करना, देखभाल करना। தோட்டத்தையும் பாதுகாக்கணும். बागीचा को भी ஆண்டரோடையும் உறவு வரணும். प्रभु से भी बात करना। அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் செய்யணும். उसके दिया गया काम को भी இவன் எல்லாத்தையும் பாதுகாத்தான். ये सारी चीज संभाला। ஏவாளை எங்க இருக்கறா யார்கிட்ட பேசிருக்கான்னு பார்க்காம விட்டான். हव्वा किसके साथ किससे बात कर रही है उसने ध्यान नहीं दिया। இந்த கேப்ல பிசாசு என்ன பண்ணிட்டான்? इस गैप में शैतान क्या किया? ஆண்டவர் இந்த விருட்சத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரோ? प्रभु ये वृक्ष के फल को खाना नहीं है करके बोला क्या? எல்லாத்தையும் புசிக்கலாம், எல்லாம் எங்களுக்காக தான் படைச்சிருக்குது. सारी चीजों को खा सकता, सभी हमारे लिए बनाया गया है। ஆனா இத பசிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. लेकिन इसे खाना नहीं है करके कहा। பிசாசு என்ன சொல்றான்? शैतान क्या कहता இத है? சாப்பிடுற நாளிலே इसे खाते दिन நீ தேவனை போல ஆவா.
तू परमेश्वर के जैसा बन जाएगा। அவங்க ஏற்கனவே யாரை போல தான் உண்டாக்கப்பட்டிருக்காங்க, वो किससे बनाया गया पहले ही? அவருடைய சாயலா தான் உண்டாக்கப்பட்டிருக்குது, परमेश्वर की साया में ही அவருடைய बनाया गया। மகிமையில தான் இருக்கிறாங்க. उसकी महिमा से ही भरे हैं। இந்த இவன் காட்டுற அழகை விட சூப்பரான அழகான விருட்சங்களை ஆண்டவர் பச்சிருக்கிறாரு. इससे जो उसने जो फल बताया उससे भी अच्छा वाला फल प्रभु ने उनको दिखाया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா फिर भी இவன் டைரக்ஷன் எங்க கொடுக்கறான்? ये रास्ता किधर बता रहा है? ஏவாள்கிட்ட हव्वा को இத பாரு. इसे देखो। இவனுடைய பார்வைக்கு அது எப்படி தெரியுது? इसकी नजर में ये कैसा दिखता है? 6ஆம் வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் उत्पत्ति 3रा अध्याय 5-6 படிங்க. 5-6। वरन परमेश्वर आप जानते हैं कि जिस दिन तुम उसका फल खाओगे उसी दिन तुम्हारे आंखें खुल जाएंगे और तुम भले बुरे का ज्ञान परख परमेश्वर के तुल्य हो जाओगे। सो जब स्त्री ने देखा कि उस ஜப் वृक्ष ஸ்ரீனி அப்பொழுது ஸ்ரீயானவள் ने देखा कि उस वृक्ष का फल खाने में अच्छा அந்த விருட்சத்தை புசிப்பதற்கு நல்லதும் और देखने में मनभाव பார்வைக்கு இன்பமும் और बुद्धि देने के लिए चाहने योग्य भी है, புத்தி தெளிவதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது तब उसने उसमें से तोड़कर खाया என்று கண்டு और अपने पति को भी दिया, அதன் கனியை புசித்து पति को भी தன் दिया புருஷனுக்கும் கொடுத்தாள், और उसने भी खाया। அவனும் புசித்தான். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கப்புறம் என்னாச்சு? उसके बाद क्या हुआ? படிங்க, 7வா படிங்க. படிங்க. तब उन दोनों ने की आंखें खुल गई और उनको मालूम हुआ कि वे नंगे हैं। सो उन्होंने अंजीर के पत्ते जोड़ जोड़ कर लंगोट बना लिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஓடி ஒளிந்து கொண்டார்கள். वो दौड़ कर छिप गए। 8ஆம் வசனம் சொல்கிறது, 8वां वचन में लिखा है, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே तब यहोवा परमेश्वर ने தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய ठंडे समय में கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். वाटिका में प्रभु का वचन அப்பொழுது आवाज, ஆதாம் तब आदम ने அவன் மனைவியும் उसकी पत्नी से தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியை விட்டு प्रभु परमेश्वर से சந்நிதிக்கு விலகி सन्निधान से छिप गए, தோட்டத்தின் விருட்சத்தில் वाटिका के वृक्षों के बीच ஒளிந்து கொண்டார்கள். छिप गए। அப்பொழுது तभी தேவனாகிய கர்த்தர் यहोवा परमेश्वर ने पुकार कर, ஏவாளைன்னு கூப்பிடல, हव्वा करके नहीं पुकारा, ஆதாமே हे आदम என்று கூப்பிட்டார். करके पुकारा, நீ எங்கே तू இருக்கிறாய்? कहाँ है? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆதாமே हे आदम நீ எங்கே இருக்கிறாய்? तू कहाँ है? ஆண்டவர் சபைக்கு தலைவரா வச்சிருந்தாருன்னா प्रभु सभा में अगर आपको இந்த राज சபை करना மக்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா யார்கிட்ட கேட்பாரு? है, सभा के लोग अगर कोई गलती किए तो किससे पूछेंगे? மேய்ப்பன்ட்டு தான் கேட்பாரு. जो चरवाहा है उससे पूछेंगे। ஒரு குடும்பத்துல एक परिवार में கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்தா पति पत्नी बच्चे हैं तो ஆண்டவர் யார்கிட்ட கேட்பாரு? प्रभु किससे पूछेगा? நீ எங்கே இருக்கிறாய்? तुम कहाँ हो करके पूछेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் प्रभु நம்ம கையில பொறுப்பை கொடுத்துப்பாருன்னு சொன்னா हमारे हाथ में अगर यदि वो देता है तो சிலவங்க என்ன பண்றது, எல்லாம் என் மனைவி பார்த்துக்கிடுவான், सब कुछ लोग क्या बोलते हैं, सब मेरे पत्नी देखेगी, என் பிள்ளை தான் நல்லா படிச்சிருக்கான் அவன் பார்த்துக்கிடுவான். मेरे बच्चा अच्छा पढ़ा लिखा है वो देख लेगा। ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். प्रभु हमें राज करने के लिए दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। நீ பாதுகாக்கணும், तुम्हें रक्षा करना है, பண்படுத்தணும், अच्छा शिक्षा देना है, போஷிக்கணும். खाना देना है। ஹல்லேலூயா. हालेलुया। அவரோடு கூட உறவாடணும். और उसके साथ बातचीत कराना हालेलुया। हालेलुया। நம்முடைய எல்கைகள் மீது நாம் கவனமா இருக்கணும். हमारे जो बॉर्डर में हमें देखभाल ध्यान से देखभाल करना है। இந்தியா தேசத்தோட பார்டர்ல சைனா இருக்கும், பாகிஸ்தான் இருக்கும், ரெண்டு பக்கமும் தெளிவா பார்த்துக்கிட்டே இருக்கணும். इंडिया के साथ में बॉर्डर में पाकिस्तान भी रहेगा, எங்கேயாவது चाइना தீவிரவாதி भी நுழைஞ்சு रहेगा। அட்டாக் பண்ணிட்டு போயிடுவான். कहीं ना कहीं आतंकवादी हमला करके जा जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம பாதுகாக்கப்படணும்டா. अगर हमें रक्षा करना है तो நம்முடைய கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புல நம்ம நிலைத்திருந்தோம்னா, हमारे बुलावट जो है उसमें अगर हम स्थिर रहेंगे तो ஹல்லேலூயா, हालेलुया। ஆண்டவர் தேடும்போது ஸ்ட்ரைட்டா வந்து நிக்க முடியும். प्रभु बुलाते समय सामने से खड़े हो सकते हो। ஹல்லேலூயா. हालेलुया। இல்லனா எங்க இருக்கறான்னு நான் ஒளிஞ்சிட்டு போய் नहीं நிக்கிறேன். तो कहीं पर छुपना पड़ेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம செக் பண்ணுவோம். आज हम जांचेंगे நம்முடைய பார்வைக்கு எது பெஸ்டா தெரியுது? हमारे नजर में क्या सही दिखता है। உலகம் பிசாசு காட்டுற அது பெஸ்டா தெரியுதா? दुनिया शैतान जो दिखाती है वो सही दिखता है क्या? நிறைய காரியங்கள் எல்லாம் வெளியேறப்பட்டதா தெரியுது. बहुत चीज वो दिखाएगा, बहुत बहुमूल्य चीज है, நீங்க அதை தாண்டி அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்குதான்னு பாருங்க. लेकिन उससे पार करके उसके हृदय में समाधान शांति है संतोषமா क्या? இருக்காங்களா? वो खुशी है क्या?
கோடி கோடியா வச்சிருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா? कोटि कोटि जिनके पास है बहुत खुश எது है என்னை क्या? நித்தியத்துக்கு கொண்டு செல்லும்? क्या मुझे अनंत काल में लेके எது எனக்கு जाएगा? சமாதானத்தை கொடுக்கும்? क्या मुझे शांति देगा? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், प्रभु ஐஸ்வர்யம், का आशीष ही அதுல ऐश्वर्य வேதனை लाता இருக்காது. है और उसमें कोई वेदना दुख नहीं होती है। உலகம் கொடுக்கறதுல வேதனை இருக்கும். दुनिया जो आशीष देती है उसमें दुख होती है। ஹalleluya. हालेलुया। உனக்கு இந்த உலகத்துல உள்ள இது பெஸ்ட்னு பார்க்க முடியாது, அதை விட பெஸ்ட் ஆண்டவர் உனக்குன்னு பண்ணி வச்சிருக்காரு. तुम्हें इस दुनिया में ये बहुमूल्य करके दिखने से पहले ही प्रभु योजना करके लगेगा क्या बहुमूल्य பெஸ்ட் ஆண்டவர் பண்ணி வச்சிருக்காரு. बहुमूल्य चीज आपको रखा होगा। ஹalleluya. हालेलुया। அவரோடு கூட நாம் நிலைத்திருந்தால், आपके साथ यदि आप அவருடைய रहोगे, வார்த்தையில நாம் நிலைத்திருப்போம் என்று उनके சொன்னா, वचन के साथ यदि அவருடைய हम சத்தத்தை रहेंगे, நாம் கேட்டுக்கொண்டிருப்போம்னா उनके शब्दों को यदि हम நிறைய सुनेंगे तो பிரச்சனை தப்பிடலாம். बड़े बड़े समस्या से आप पार कर लोगे। ஹalleluya. हालेलुया। ஆகவே இந்த நாள்ல ஆண்டவருடைய தம்முடைய சமூகத்தை इसलिए அர்ப்பணிப்போம். आज प्रभु के सन्निधान में आ ஆண்டவரே, जाओ। प्रभु எங்கள் கண்கள் हमारे आंखें உம்மை நோக்கி பார்க்கட்டும். आपकी ओर देखता है। நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போன்னு परिपूर्णता சொல்லப்பட்டிருக்கிறது. जब आती है तो खमियां निकल जाती है। இயேசுவின் நாமத்துல கண்கள் यीशु திறக்கப்படுவதாக. के नाम से आंखें खुलने दो। இந்த உலகத்தினுடைய எல்லா சால் சலன்களை, इस दुनिया के सारे चाल चलनों को, எல்லா தந்திரங்களை सारे तंत्र को நான் அறிந்து, हम जानकर, நான் யாருங்கிறத தெரிந்து, मैं कौन हूँ என்னை जानकर, படைத்தவர் யாருங்கிறத நான் அறிந்து, मुझे सृष्टिकर्ता कौन है जानकर, நான் எதுல நடக்கணுங்கிறத मुझे जहाँ चलना है நேர்வழியாய் நடக்க सीधी रास्ते से கர்த்தர் चलाने எனக்கு के लिए உணர்வுள்ள இதயத்தை தரட்டும். प्रभु हमें ज्ञान என் देने के கண்கள் लिए கூர்மையா இருக்கட்டும். मेरे आंखें तेज होने दो। சத்துருடைய ஒவ்வொரு காரியங்களையும் நான் இனங்கொண்டு அடிக்க கிருபை தாங்க. शैतान के सारे कार्य को मैं ठीक से देखकर मारने के கர்த்தர் लिए எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பையும் கிருபையும் பாதுகாக்க प्रभु ने जो बुलावट मुझे दी है उसे இயேசு बचाने கிறிஸ்துவின் நாமத்துல என்னை यीशु ஒப்பு मसीह கொடுக்கிறேன். के नाम से हम अर्पण எந்த करते हैं। ஒரு தந்திரமும் எனக்கு முன்னால நிக்க முடியாது. कोई भी तंत्र मेरे सामना नहीं कर सकती है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த யெகூவுடைய கண்கள் போல, वो यहू की आंख के नजर के जैसे, அந்த 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 விசேஷ அபிஷேகத்தை போல ऐसे विशेषित अभिषेक கொள்ளத்தக்கதாக विजय पाने के लिए இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम அப்படிப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக, ऐसे आंखें खुलना है, விசேஷ அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, विशेषित अभिषेक उंडेलना है। ஜெயங்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. विजय पाने के लिए प्रभु मदद இயேசு करिए। கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நல்ல यीशु मसीह பிதாவே. के नाम से प्रार्थना सुना अच्छे पिता। ஆமென் ஆமென் आमेन, ஆமென். आमेन, ஹalleluya. आमेन। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். प्रभु आपको आशीष किया है। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல அருள்மரவாதே. ஆமென். ஹalleluya. हालेलुया। ஆமென்.